சென்னை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட இடங்களில் போக்குவரத்து கழக பணிமனை முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. மதுரை பொன்மேனி போக்குவரத்து கழக பணிமனை முன்பு தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், நடைபெற்று வரக்கூடிய முற்றுகை போராட்டம் குறித்த முழு விவரம் என்ன? வணக்கம். அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்களுடைய 2வது நாள் போல வேலைநிறுத்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில மதுரை பொன்மேனி தலைமை பணிமனை முன்பு, அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு தற்பொழுது அந்த பணிமனை ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்களை அறிவித்து பணிமனை முன்பாக வாயிலில் நின்று போராட்டங்களை செய்து வரக்கூடிய ஒரு காட்சிகளை காண முடிகிறது. 15வது ஊதிய உயர்வு, ஓய்வு பெற்றவர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் போராட்டங்களானது நேற்று ஆரம்பித்து இந்த 2வது நாளாக இன்று தொடர்ந்து நடந்து வருகிறது. தொழிற்சங்கங்களுடன் அரசு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து நேற்று முதல் இந்த போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நிலையில இன்று 2வது நாளாக மதுரை பொன்மேனி தலைமை அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு தற்பொழுது சிஐடி சங்கத்தினர் மற்றும் அதை சார்ந்த 2-3 சங்கங்களும் சேர்ந்து தற்பொழுது இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது அரசுக்கு ஆதரவாக செயல்படும் தொழிற்சங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்களை வைத்து தற்காலிகமாக பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே அந்த சிஐடி உள்ளிட்ட சங்கங்களானது தற்பொழுது கோஷங்களை எழுப்பி அவர்கள் போராடி வருகிறார்கள். இதில் ஓய்வு பெற்ற அந்த போக்குவரத்து கழக ஊழியர்கள், அந்த ஓய்வு பெற்ற ஊழியர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் சாலை மறியலில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதையொட்டி ஏராளமான 100க்கும் மேற்பட்ட போலீசாரும் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பரபரப்பான சூழ்நிலை இந்த தலைமை கழக போக்குவரத்து பணிமனை முன்பு தற்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. ஆரம்ப கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது சென்னை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட இடங்களில் போக்குவரத்து கழக பணிமனை முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சென்னையை பொறுத்த அளவுக்கு தற்போது பல்லவ நிலத்தின் முன்பாக போக்குவரத்து தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட இடங்களிலும் போக்குவரத்து கழக பணிமனைகளை முற்றுகையிட்டு தொழிலாளர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். மதுரை பொன்மேனி போக்குவரத்து கழக பணிமனை முன்பாக தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் தற்போது சென்னை பல்லவன் சாலையிலும் பல்லவன் நிலத்தின் முன்பாக தற்போது தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமாரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமாரன், இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடைய முற்றுகை போராட்டம் தற்போது தொடங்கி இருக்கின்றது. நேற்று முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தொழிற்சங்கத்தினர் 2வது நாளான இன்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று ஏற்கனவே அறிவிப்பு செய்திருந்தார்கள். அதற்கு ஏற்ப தற்பொழுது சென்னை பல்லவன் இல்லத்தின் முன்பாக இருக்கக்கூடிய பல்லவன் சாலையில் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் பல்வேறு தரப்பினரும் தனித்தனியாக தற்பொழுது முழக்கங்களை எழுப்பி வருகின்றார்கள். தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா தொழிற்சங்கத்தினர் ஒரு புறமும், மற்றொரு பக்கம் சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர், ஓய்வு பெற்ற தொழிற்சங்கத்தினர் மற்றொரு புறமாகவும் இருந்து 2 இடங்களில் தற்பொழுது பல்லவன் சாலையில் போராட்டத்தை முற்றுகை போராட்டமாக நடத்தி வருகின்றார்கள். இதற்கு முன்பாக நேற்றைய தினமே அவர்கள் போராட்டத்தை தொடங்கியிருந்த நிலையில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும் என்பது தொழிற்சங்கங்களுடைய முதன்மையான கோரிக்கையாக இருக்கின்றது. 2015 டிசம்பர் மாதம் முதல் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படாததன் காரணமாக தொழிலாளர்களுடைய ஓய்வூதிய தொகை அதிகரிக்கவில்லை எனவும், அது மட்டுமல்லாமல் பணியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வை வழங்கக்கூடிய ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைவாக தொடங்க வேண்டும், அதற்கான குழுவை அமைத்து உடனடியாக அரசாணை வெளியிட வேண்டும் என்பது போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அதனை வலியுறுத்தி தான் கடந்த பல நாட்களாக அவர்கள் வேலை நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பினை வெளியிட்டிருந்து சட்டப்பூர்வமாக நோட்டீஸ் வழங்கி தற்பொழுது இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். 1000க்கும் மேற்பட்ட போக்குவரத்து தொழிற்சங்கங்களை சார்ந்த மொத்த தொழிலாளர்களும் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் அதிமுக ஆதரவு சங்கமான அண்ணா தொழிற்சங்கத்தினரும், மற்றொரு பக்கம் சிஐடியு உள்ளிட்ட ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிற்சங்கங்களை இணைத்து பல்வேறு தொழிற்சங்கத்தினரும் நின்று அண்ணா சாலை தொடங்கக்கூடிய அந்த பல்லவன் இல்லம் முன்பாக தங்களுடைய போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றார்கள். மேலும் பல்வேறு வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன, பொதுநல வழக்குகள். அந்த வழக்குகளும் தற்பொழுது விசாரணைக்கு வந்திருக்கின்றன. பொங்கல் பண்டிகை நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் போக்குவரத்தை முடக்கும் வகையில் இவ்வாறு தொழிற்சங்கத்தினர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்று வலியுறுத்தி நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கும் தற்பொழுது விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் சிஐடியு உள்ளிட்ட சங்கத்தினர் நீதிமன்றம் சொல்லக்கூடிய அறிவுறுத்தல்களை பின்பற்ற தயாராக இருப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்களும் அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். அதே நேரம் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தற்பொழுது தனித்தனியாக நின்று, ஒரு பக்கம் சிஐடியு தொழிற்சங்கம், மற்றொரு பக்கம்
அண்ணா தொழிற்சங்கம் என்று இரண்டு தரப்பினரும் ஒரே விதமான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். பல்லவன் இல்லத்தை முற்றுகையிடக்கூடிய முற்றுகை போராட்டமாக தற்பொழுது இந்த போராட்டம் பரிணாமம் பெற்றிருக்கின்றது. நேற்றைய தினம் வேலை நிறுத்தத்தை தொடங்கியிருந்தாலும் முற்றுகை போராட்டம் என்ற அடிப்படையில் தீவிரமான போராட்டத்தை தற்பொழுது தொழிற்சங்கத்தினர் முன்னெடுத்து வருகின்றார்கள். சிஐடிஓ தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள், ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் என்று பலரும் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைந்து தொடங்க வேண்டும், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான பணப்பலன்களை விரைவாக வழங்க வேண்டும், அகவிலைப்படி உயர்வு தொடர்பான அறிவிப்பினை உடனடியாக வெளியிட வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அதே நேரம் 15க்கும் மேற்பட்ட சென்னை மாநகர பேருந்துகள் தற்பொழுது தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தொழிற்சங்கத்தினர் கைது செய்யப்பட்டால் அவர்களை அழைத்து செல்வதற்கும் தயாராக உள்ளனர்.